இவங்க கொண்டு வர திட்டம் பூராவே ஏமாத்து வேலை. இந்த முறையும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஓய்வூதிய திட்டம்னு. இது அரசு ஊழியர்களை ஏமாத்துற வேலை அப்படின்னு ஆளுங்கட்சியை குற்றஞ்சாட்டி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரே தான். என்னன்னா, இந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, திடீர்னு டெல்லிக்கு போனீங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க, என்ன விஷயம், ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றும் இல்லைப்பா, போகணும்னு தோணுச்சு, போனது ஒரு 9:30 மணி வாக்கில் அவங்க வீட்டுக்கு போயிருப்பேன். போயிட்டு பார்த்தோம், பேசினோம், சந்தித்தோம். ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அவரும் பேசினார், அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்ற மாதிரி அவரும் பேசினார், நானும் பேசினேன். திரும்ப திரும்ப மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரசியலுக்கு நிலவரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நாட்டில் நமக்கு ஏதாவது வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ளோஸ் ரூமில் என்ன பேசினாங்கன்னு யாருக்கு தெரியும். சரி, இப்போ ஐயா என்ன பேசினாருன்னு கேட்டுட்டு வந்துடும் வாங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்தேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த திமுக அரசு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க கொண்டு வர்றது பூராவே ஏமாத்து வேலை தான்ப்பா. அதாவது மத்திய அரசு யூபிஎஸ், அதாவது ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒன்று உருவாக்குச்சு, அதை கொண்டு வந்தாங்க, செயல்படுத்தினாங்க. அதே திட்டத்தை உல்டா புல்டா லேகியம் மாதிரி பேரை மட்டும் மாற்றி இவங்க தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அரசு ஊழியர்களை ஏமாத்துற வேலை அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாம் ஒரு அறிவிப்புன்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் என்னத்தை சொல்ல, எங்கே போய் சொல்ல அப்படிங்கிற மாதிரி திமுக அரசை குற்றஞ்சாட்டி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம், மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யூபிஎஸ், அதே வடிவத்தில்தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். எந்த வேறுபாடுமே இல்லை. அதில் பேரை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா எடப்பாடியார்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த அமித்ஷா அவர்களை போய் பார்த்தீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, அதுக்கு இந்த கூட்டணி நிலவரம் பற்றி எதுவும் பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சான்னு கேட்டதுக்கு, தம்பி அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், அதாவது புதுக்கோட்டைக்கு வந்தார்ல சமீபத்தில், அப்போ என்னால் அவரை போய் பார்க்க முடியல. நான் ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி கள்ளக்குறிச்சி, சேலம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்காக போயிட்டேன். அப்போ என்னால் அவரை போய் பார்க்க முடியலை. ஸோ அதனால ஒரு நட்பின் ரீதியாக அவர் போய் பார்க்கணும், ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவர் போய் பார்க்கணுன்றதுக்காகத்தான் நான் டெல்லிக்கு போய் அவரை பார்த்தனே தவிர வேற எந்த காரணமும் எங்களுக்குள்ள இல்லை. அங்கே வேற எதுவும் பேசலை. சும்மா அரசியலை பற்றி அப்படி இப்படி அரசல் புரசலாக கேட்டார், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தனே தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசல, நான் தான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சூழலை பற்றி கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே இப்போ புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார், அந்த யாத்திரா நிறைவு விழாவுக்காக வந்தார். அப்போ நான் அங்கே போக முடியல. ஏன்னா எனக்கு சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது, கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது. அப்போ சந்திக்கிறதா திட்டம் பண்ணுறது 2 மீட்டிங்கு இருந்ததுனால நான் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டறிந்தார். அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா இவங்க எல்லாம் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதும் தான் போச்சு மனுஷன் கொந்தளிச்சிட்டாரு. ஏங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க, அதையே நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க? அரைச்சமாவே அரைப்பீங்களா? புதுசாக ஏதாவது கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நான் 50 முறை பதில் சொல்லிட்டேன். 50 முறை நீங்களும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த கூட்டணியை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க எங்கள் கூட்டணியில் கிடையவே கிடையாது, வந்தாலும் சேர்த்துக்கவே மாட்டேன், ஆட்டத்திலே இல்லை. ஆமாம், பார்த்துக்குங்க. அவங்கள பற்றியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா என்ன வேணா கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார், திருப்பி நீங்க கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க,
அமித்ஷாவுக்கு தான் பவர் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க அவங்க ஊரில் ஒரு பெரிய மனுஷன் பெரிய ஆள்னா நம்ம ஊரில் நான் ஒரு பெரிய ஆள், இவங்க எங்கள் ரெண்டு பேர்த்த விடையே மக்கள் தாங்க பெரிய ஆள், மக்கள் கையில் தான் எல்லா முடிவும் இருக்குது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் மக்கள் தான் பெரிய ஆள். அது மட்டும் இல்லை, இவங்க எங்கள் கூட்டணியில் இருக்கணும் இவ்வளோ பேசுகிறாங்களே, இவங்களே அவங்க கூட்டணியில் தான் 8 வருஷம் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறது? சும்மா போகிற போக்குலாம் பேசக்கூடாது, வரலாற்றை புரட்டி பார்த்து பேசணும், சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிலாம் இல்லை, மக்கள் தான் பெரியவர்கள், மக்கள் தான் பெரியவங்க. எங்கள் கட்சிக்கு நாங்கள் பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவர் வேறு வழியை சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. வேறு என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்கள் ஆட்சி பற்றி குறை சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்கள் 8 ஆண்டு காலம் நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்போலாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தானே இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது.